ஆட்சியை கவிழ்க்க தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 5 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசிய விவகாரத்தில் ஏற்கனவே 5 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது மேலும் 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் கூடிய இளையராஜா என்பவரிடம் ஐபிடிஎஸ் நிறுவனர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன், கரூரை சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நெருக்கமானவர்களாக கூறக்கூடிய கார்த்திக், ரமேஷ் உள்ளிட்டோர் நேற்று பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்டார்கள். இது திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் மூவரும் நேற்று நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி நெருக்கமாக இருக்கக்கூடிய கார்த்திக், ரமேஷ், அசோக் ஆகிய மூவரும் நேற்று நள்ளிரவு சென்னை அழைத்து வரப்பட்டு திருவள்ளூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில ரமேஷ், சீனிவாசன், செல்வம் உள்ளிட்ட 4 நபர்களை பெங்களூர் உள்ளிட்ட பிற பகுதியிலிருந்து அழைத்து வந்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இது அசோக்குமார் என்பவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும், ராஜேஷ் என்பவர் ஹஸ்தினாபுரத்தை சேர்ந்தவர் என்றும், சீனிவாசன் என்பவர் மணப்பகத்தை சேர்ந்தவர் என்றும், செல்வன் என்பவர் பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இவர்களும் இந்த பேரம் பேசிய விவகாரத்தில் உடந்தையாக இருந்தவர் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை பேரவை சட்டப்பேரவை சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் போது அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கப்பட வேண்டும் என்று கூறி 35 கோடியிலிருந்து 50 கோடி வரை அவர்கள் பேரம் பேசியதாக தகவல்கள் வெளியானது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.